ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி ஒரு முழு கோழி வாங்கி அதை கிரில் சிக்கன் தான் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஜூஸியாக நம்ம பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம புதுசாக வாங்கியிருந்த ஓடிஜியில் தான் அதை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் நம்ம கறிக்கடைக்கு போய் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கோழியை சூஸ் பண்ணி அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நாமளும் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம நல்லா பரட்டிகிட்டு இருக்கோம். நம்ம கடையில் வாங்கும்போது கோழி நல்லா கிரில் சிக்கன் போடுறதுக்கு நம்ம கேட்டிங்கன்னா அவங்களே அந்த கீரல் மேலே போட்டு கொடுப்பாங்க, நல்லா ஆழமாக போட்டு கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம கிரில் சிக்கன் மசாலா நம்ம செய்யும்போது அதில் போட்டு செஞ்சால் நல்லா காரெல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு இதுலேயே கொஞ்சம் அதிகமாகவே போட்டு நம்ம பண்ணலாம். அப்போ தான் நம்ம செய்யும்போது உள்ளெல்லாம் நல்ல உப்பு நம்மளுக்கு ஓரளவுக்கு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு மஞ்சள் போட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா செய்யலை வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை துண்டு துண்டாக நம்ம முடிஞ்ச அளவு புதுசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிரில் சிக்கன் மசாலா நம்ம செய்யும்போது அந்த மசாலத்தில் இந்த கருவேப்பிலையை நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கிரில் சிக்கன் மேலே தடவுனா அது ஒரு பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தடவிக்கலாம். அந்த சிக்கன் ஃபுல்லாகவே நம்ம ஒரு கேப் விடாமல் நல்லா தடவிக்கலாம். இப்போ அவங்க கீரல் போட்டிருப்பாங்கள்ல, அந்த கீரலையும் நல்லா கை விட்டு நல்லா உள்ளே அந்த உப்பும் இஞ்சி பூண்டு விழுதும் உள்ளே இறங்குற மாதிரி நீங்கள் பூசிக்கிங்க. மீடியம் சைஸில் 2 எலுமிச்சைப்பழம் எடுத்துங்க. அதை கட் பண்ணி நல்லா புழிஞ்சு அந்த சாறு எடுத்துக்கோங்க. சாறு தனியாக எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு பாக்கெட்டு தயிர் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தோம். அதை சிக்கனுக்கு ஆஃப் பாக்கெட் சிக்கன்லாம் தடவிட்டோம். மீதி ஆஃப் பாக்கெட் இருக்கோ அது இதில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் காஷ்மீர் சில்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அந்த கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்புறமா நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மறந்துட்டேன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் மேலே நம்ம அப்படியே நல்லா தடவுறோம். நம்ம அங்கே அந்த சிக்கனில் பார்த்திங்கன்னா நல்லா கீரல் போட்டிருப்பாங்களா, அந்த கீரல் நல்லா அந்த மசாலாவில் இறங்குற மாதிரி நல்லா கையை விட்டு உள்ளே விட்டு நல்லா எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நம்ம அந்த மசாலாலாம் நம்ம பூசணும். பாருங்கள், அந்த நம்ம கருவேப்பிலை போட்டதில் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறது பார்க்கவும் நல்லாயிருக்கு. அது நம்ம கிரில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே கொடுக்க கருவேப்பிலை போட்டால். ஓகே, நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் தடவியாச்சு. நீங்கள் பார்த்தாவே நல்லா தெரியும், நல்லா ஜூஸியாக இருக்குது பார்க்கவே. இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணவே இல்லை. நம்ம ஆயில் இல்லாமல் தான் நம்ம ஃபுல் சிக்கனும் நம்ம பண்ண போகிறோம். இதில் சில பேர் பார்த்திங்கன்னா ஓடிஜியில் வச்சதுக்கப்புறம் அதில் பாதியில் எடுத்துகிட்டு ஆயில் தடவுவாங்க. ஆயில் தடவிட்டு மறுபடியும் உள்ளே வைப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஆயிலே இல்லாமல் தான் டோட்டலாக பண்ண போகிறோம். நம்ம மசாலா தடவி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஓரளவுக்கு செட் ஆகிடும். அதுக்கப்புறமா 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம், நல்லா உள்ளே காரெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம கிரில் சிக்கன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டிக் மார்க் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டிக் இதில் நல்லா குத்தி எடுத்து நம்ம நல்லா டைட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஆடாமல் இருக்கும். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். ஓடிஜியில் ஒரு 150 டிகிரி வச்சுக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிரில் உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சதுக்கப்புறம் ரொட்டேட் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது 150 டிகிரியில் 1 ஹவர் வச்சுருக்கோம். 1 ஹவரில் ½ ஹவர் 150 டிகிரியில் நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ½ ஹவரில் 180 டிகிரியில் நம்ம ½ ஹவர் குக் பண்ண போகிறோம். இப்போ ½ ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இப்போயே நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு ½ ஹவரில் 180 டிகிரியில் நல்லா வெந்துடும். நம்ம 1 ஹவருக்கு அப்புறம் எப்படி இருக்குங்க நம்ம பார்க்கலாம்.
1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் இவ்வளோ அழகா வெந்திருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இத பண்றோம். ஆனா கடையில வாங்குறது இது அவ்வளோ டேஸ்ட்டாவே இருந்தது. ரொம்ப நல்லா வெந்திருந்தது. உள்ள பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரையா இல்லாம ஜூஸியா இருந்தது. உள்ள வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணல. ஆனா ஆயில் அப்ளை பண்ண மாரி அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறது, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது. அந்த கருவேப்பிலலாம் பார்த்தீங்க அங்கங்க இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. உள்ளலாம் வந்து அவ்வளோ ஆயில் இல்ல. சிக்கனோட ஆயிலே வந்து அந்த அளவுக்கு நெறைய இருந்தது. சூப்பராவே இருந்தது. இப்போ ஃபைனலா வந்து நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்றது தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.